அனைவருக்கும் வணக்கம். ஒரு வீட்டில் வந்து ஒரு அம்மா வந்து தன்னுடைய பால்கனியில் அழகாக 2 ரோஜா பூ செடி கொண்டு வந்து வைக்குது. ஒன்று வந்து மஞ்சள் ரோஜா, இன்னொரு செடி வந்து சிவப்பு ரோஜா. அப்புறம் இந்த சிவப்பு ரோஜா இருக்குல்ல, அது வந்து அழகாக பூ பூத்து அழகாக விரிய ஆரம்பிச்சிருச்சு அந்த ரோஜா. அப்புறம் இன்னொரு செடி இருக்குல்ல, மஞ்சள் ரோஜா செடி, அதில் வந்து மொக்காவே இருந்துச்சு. சில நாள் ஆச்சு, விரிவடைவாமையே மொக்காவே இருந்துச்சு. அப்புறம் அந்த மஞ்சள் ரோஜாவுக்கு ஒரே கவலை, என்னடா நாம் இன்னும் அழகாக பெரிய பூவாகாமல் இன்னும் மொக்காவே இருக்கிறோமே அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருச்சு. உடனே அழகான அந்த சிவப்பு ரோஜா, விரிஞ்ச ரோஜா இருக்கும்போல, அது சொல்லிச்சான், நீ ஃபீல் பண்ணாத, நாளைக்கு நீ வந்து அழகாக பூ பூத்துருவ. இப்போ நீ மொக்கா இருக்கிற, நாளைக்கு காலையில் பாரு, நீ ரொம்ப அழகாக இருப்ப என்னை விட அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்துச்சான். அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் எப்படி இருந்துச்சாம்மா, அந்த மஞ்சள் ரோஜா அவ்வளோ அழகாக பூ பூத்துருந்துச்சு. மொக்கு வந்து விரிவடைஞ்சிருச்சு, அழகாக இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த சிவப்பு ரோஜா வந்து கொஞ்சம் காஞ்சு போயிடுச்சு. அப்புறம் உடனே வந்து மஞ்சள் ரோஜா சிரிச்சு தான், இங்கே பாரு, நான் எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், நீ காஞ்சு போயிட்ட, நல்லாவே இல்லை, நீ முன்னாடி இருந்துச்சுன்னா என் அழகு கூட உன்னால் போயிட மாட்டேருக்குது, நீ தள்ளிப்போ, தூரப்போ அப்படின்னு சொல்லிச்சான். ஸோ அப்போ தான் வந்து சொல்லிச்சான் இந்த சிவப்பு ரோஜா, நீ பழசை மறந்துட்ட, நீ மொக்கா இருக்கும்போது நான் தான் உன்னை வந்து என்கரேஜ் பண்ணேன், நீ ஃபீல் பண்ணாத, நாளைக்கு நீ என்னை விட அழகாயிருவேன்னு. இப்போ நீ என்னையே கிண்டல் பண்ணுற. ஆமாம், இன்றைக்கி நான் காஞ்சு போயிட்டேன், இதே நிலைமை நாளைக்கு உனக்கு வரும், நீ ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துட மாட்டேன், நாளைக்கு நீ காஞ்சு போயிடுவ, அதை மறந்துட்டு நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிச்சான். இப்படித்தாங்க சில பேர் நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு நம்ம வந்ததுக்கு யார் காரணம் அப்படிங்கிறதே மறந்துட்டு அவங்களையே நம்ம வந்து ஏளனமாக பேசுவோம். எல்லாரும் இல்லை, சில பேர் அப்படி நடந்துக்குவாங்க. ஸோ நம்ம எந்த நிலைமைக்கு வந்தாலும், பெரிய நிலைமைக்கு வந்தாலும் பழசை மறக்காமல் எப்போவுமே அந்த நன்றி உணர்ச்சியோடு வாழ பழகிக்கலாம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.